ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ சம்மர் வெக்கேஷன் சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் குழந்தைங்கள அதிகமான ஸ்க்ரீன் டைமில் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ண சொல்லுங்கள். இந்த 1 மந்த் வெக்கேஷனில் எப்படியாவது ஒரு புது விஷயத்தை வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நாம் வந்து ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கணும். இப்போ அதே போல் நாமளுமே ஒரு புது டிஷ் செய்யலாம். இதுக்கு இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலா மூஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வச்சுட்டு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ பலாக்காயில் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் நல்லா கத்தி வச்சு சீச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சீச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணணும். ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் இது போல் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்படி வேக வச்சு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு சேம் மட்டன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். பலாக்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெந்துடும். ஸோ இதுக்கிடையில் ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறையவே டெய்லி நீட்ஸ் கிராசரிஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஷாப்பிங் ஆப்பில் வந்து நிறையவே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் ஷூராக எல்லாருமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால டெக்ஸ்சரும் அதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சியுமே சூப்பராக இருக்கும். இதுக்கிடையிலே நம்ம பலாக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வதக்கின இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லாவே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பலாக்காயுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். அதே போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்லேயுமே சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம், மசாலாஸ். இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். எக்ஸஸாக காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் மசாலா ஆட் பண்ணுங்கள். மட்டன் மசாலா ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டைலில் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மட்டன் மசாலா மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கிடையில் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த வெங்காயம், தக்காளி. இப்போ அந்த டைமில் நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பலாக்காய் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம பலாக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்ததுனால நம்ம ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் கூட நம்ம பலாக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் பலாக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பலாக்காய் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வாட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவி இல்லைனா சிக்கன் கிரேவி சாப்பிட்டிங்கன்னா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த கிரேவி வந்து தேங்காய் பால் சாதம் கூட நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சால் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இருந்தது. நான்வெஜ் கிடைக்காத டைமில் இந்த சீசனல் ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சா போதும். இந்த பலாக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு இது போல் வந்துடும். இதுக்கு மேலே மல்லி இலைகள் தூவி சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பலாக்காய் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே சிக்கன் ரோஸ்ட் மாதிரியே இருக்கும். அந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நமக்கு சூப்பரான பலாக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்துட்டு இப்போ வந்து தோசைக்கு சாப்பிட போகிறோம். தோசைக்கு சாப்பிடும்போது அப்படியே சிக்கன் கிரேவி சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் தோசையோட சாப்பிடும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷோ பண்ண தான் முடியும். பட் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு கிரேவி வந்து ஆல் இன் ஆல் சைடிஷ்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு சிக்கன் பிச்சோம்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே போல் இருக்கும். இது போல் கிரேவி மாதிரி செய்யாமல் மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயுமே செய்யலாம். அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, அதையுமே கோ த்ரூ பண்ணுங்கள்.
இந்த கிரேவி வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இது போல் தேங்காய் பால் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்கோ மிஸ் பண்ணிடாமல் அதை வந்துட்டு டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே போல் ஃப்ரூட்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்கும். அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு தரும். எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு ரொம்பவே சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஹாலிடேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.